சூக்ஷ்ம வதனத்தில் பாபாவும் நீங்களும் ஒளியாக இருக்கீங்க. அதை நல்லா அனுபவம் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் சோல் கான்ஷியஸ் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ ஒரு நெய் கலர் சக்காஷ் நிறைந்த ஒரு வானம். நான் சொல்ல அப்படியே எல்லோரும் விசுவலைசேஷன் பண்ணலாம்ப்பா. நெய் கலர் சக்காஷ் வடிவத்தில் ஒரு அழகான வானம். அந்த வானத்தில் எல்லோ கலர் வானம், செம்பொன் வானம் மாதிரி சூக்ஷ்மதனத்தில் இப்போது எல்லோ கலரில் ஒரு வானம் இருக்குது. அதில் பாபா ஒளியாக இருக்கார், அவருக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஒளியாக இருக்கோம். பாபா நம்மளை பார்க்குறாரு, நம்மளும் பாபாவை பார்த்துட்ருக்கோம். சோல் கான்ஷியஸில் இருக்கோம், பாபாவோட நினைவில் இருக்கோம். சோல் கான்ஷியஸ் ரொம்ப முக்கியம். அந்த லைட் ஃபார்மில் நம்ம இருக்கோம். இப்போது எல்லோ கலர் வானத்தில் பாபா ஒளியாக இருக்கார், அவருக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஒளியாக இருக்கோம். ஸோ எல்லோரும் பாபாவோட நினைவில் இருக்கீங்க. இப்போ அந்த எல்லோ கலர் ரேஸ், நம்ம இந்த பொட்டேட்டோ சிப்ஸ்லாம் சாப்பிடும்போது அப்படியே ரசத்தில் எப்படி சொல்கிறது, அப்படியே நொறுக்கி சாப்பிடுவோம், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அந்த எல்லோ கலர் வானத்துலேருந்து அப்படியே நொறுக்கி அப்படியே அந்த மின்மினி பூச்சி, அந்த க்ரஷிங் மாதிரி ஒரு ஸ்டார். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றோம் டெய்லி பார்க்குற விஷயத்தில் நான் எக்ஸாம்பிள் சொல்லும் போது ஆழமாக பதியும். இது கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் அது நம்ம ஆழமாக பதியறதுக்காக நான் அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் சொன்னேன். ஸோ அது அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பாடுக்கு சாப்பிடும்போது அதை அப்படியே க்ரஷ் பண்ணி சாப்பிடுவோம், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ரொம்ப க்ரஷ் வடிவத்தில் ஆத்மாவாகிய நம்ம மேலே பாபாவோட ரேஸ் பட்டுட்ருக்கு. நெய் கலர் சக்காஷை நல்லா அந்த எனர்ஜி எல்லாம் அப்படியே மின்மினி பூச்சி மாதிரி அப்படியே குட்டி குட்டி லைட் ஃபார்மில் நம்ம ஆத்மாக்குள்ளே அப்படியே சிப்ஸ் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குது. அதை நல்லா எல்லாம் ஃபீல் பண்ணுங்கள். அதே ஆழமாக இந்த ப்ராக்டிஸ் எல்லோரும் தனியாக உட்காந்து பண்ணுங்கப்பா. பாபாவோட நினைவில் இருக்கும். பரமாத்மாவோட ஆரோக்கியத்தின் நெய் கலர் சக்காஷ் வானத்தில் பரமாத்மாவோட அந்த மின்மினி பூச்சி மாதிரி இருக்கக்கூடிய அந்த நெய் கலர் சக்காஷ் அந்த செம்பு நிறமான வானத்தில் பாபாவோட ஒளியில் இருந்து எனக்குள்ள பரமாத்மாவோட அந்த நெய் கலர் சக்காஷ் மின்மினி பூச்சி போல் எனக்குள்ளே போயிட்டுருக்கு. பரமாத்மா சொல்கிறாரு, குழந்தாய், உனது உடலும் மனதும் சதா ஆரோக்கியமாக இருக்கின்றது. பரமாத்மாவோட நினைவுலேருந்து எல்லோரும் வைப்ரேஷன் வாங்கிக்கோங்க. நம்ம ஆள் மனசில் பதிஞ்சிட்ருக்கு. எனது உடலானது இப்போ பாபாவோட வைப்ரேஷன் உள்ளே போயிட்டே இருக்குது. இதுதான் கான்செப்ட். எல்லோ கலர் வானம், அதில் பாபா ஒளியாக இருக்கார், அவருக்கு ஆப்போசிட்டில் நான் ஒளியாக இருக்கேன், சோல் கான்ஷியஸ். நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ், மின்மினி பூச்சி போல் எல்லோ கலர் ரேஸ் என் ஆத்மாக்குள்ளே போயிட்டுருக்கு. பரமாத்மா எனக்கு கொடுத்துட்டே இருக்காது, எனக்குள்ளே அப்படியே ரேஸ் போயிட்டே இருக்குது, மின்மினி பூச்சி போல். அதுதான் அந்த ஒரு ப்ராக்டிஸ் தான். கமெண்ட்ரி கேட்டுகிட்டே யோகா பண்ணுங்கள். இவ்வளோ தான் ப்ராக்டிஸ். கான்சன்ட்ரேஷன், புத்தி எங்கேயும் அலைப்பாயக்கூடாது. இந்த பிக்சர் உங்கள் மனத்திரையில் அப்படியே தெளிவாக ஓடணும். ஸோ யாருக்கு எந்த உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும், மன ரீதியான பிரச்சனை நிறைய பாபா குழந்தைங்களுக்கு இருக்குது. தூக்கம் கூட வரமாட்டேதுன்றாங்க ஒரு மாதாஜி. கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸோ இந்த யோகா ப்ராக்டிஸை தினமும் அமிர்த வேலை யோகா முடிச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடல் ஆரோக்கியமாயிடும். அப்புறம் இன்னொரு யோகா ப்ராக்டிஸும் நான் நாளைக்கு கமெண்ட்ரியில் அப்டேட் பண்ணுறேன். அது ஒளி உடம்பு. ஸோ காலையில் 15 நிமிஷம் இந்த யோகா ப்ராக்டிஸ், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் அந்த யோகா ப்ராக்டிஸ். இது செல்ஃபுக்கான யோகா. இது பண்ணிங்கனாலே உங்கள் உடல் ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியமாகிடும். ஆரோக்கியம் மட்டும் ஆகாது, உடல் ரொம்ப அழகாகிடும், தேவதை போல். இதெல்லாம் பண்ணும் பொழுது அப்போது நீங்கள் போய் மினிஸ்டருக்கு
ஒரு இன்ஸ்பெக்டருக்கு, ஒரு பெரிய பெரிய விஐபிக்கெலாம் நீங்கள் போய் அழகாக பாபாவோட ஞானம் கொடுக்கலாம். ஏன்னா உங்களோட ராயல் அந்த அழகாக இருக்கும். இந்த யோகாலாம் பண்ணணும் அப்படின்னா பாபா எனக்கு ஹெல்த்து சக்காஷ் கொடுக்கணும், என் உடல் அழகாக ஆரோக்கியமாக இருக்கணும், பாபாவோட சேவைக்காக. பாபா அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டார். இப்பயும் சொல்லிட்டேன், யார் ஸ்ரீமத்தில் பக்காவாக இருக்காங்களோ, யார் இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆசையுமே இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஹெல்த்தி யோகா 100% ஒர்க் அவுட் ஆகும். மீதி அரைகுறையாக இருக்க ஆத்மாக்களுக்கெலாம் 50% தான் ஹெல்த்தி யோகா ஒர்க் அவுட் ஆகும், என்ன தான் நீங்கள் பண்ணாலும். ஸோ அது நம்ம கையில் தான் இருக்குது. உங்களுக்கு முழுமையான யோகா வரணுமா அப்போனா ஸ்ரீமத்தை பக்காவாக ஃபாலோ பண்ணணும். நம்ம கமெண்ட்ரிக்குள்ளே போயிடலாம். ஓம் சாந்தி. ஸோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறனால நான் தெளிவாக சொல்கிறப்ப நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஓம் சாந்தி. நம்ம போயிடலாம். யோகா ப்ராக்டிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பரமாத்மாவோட ஆரோக்கியத்தின் சக்தியானது பாப்தாதா எனக்கு ஆத்மாக்குள் நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். நெய்கல சகாஷ் பரமாத்மா எனக்கு மிகவும் அன்பாக பருப்பு சாதம் அப்பா எனக்கு ஊட்டி விடுவது போல லௌகீக அப்பா நெய்கல சகாஷ் என்னும் சாப்பாடை, அதாவது ஆரோக்கியத்தின் அந்த சக்தி நிறைந்த உணவை இப்பொழுது சக்தியின் வடிவத்தில் பாப்தாதாவின் அன்பு என்ற கிண்ணத்தில், பரமாத்மாவின் அன்பு என்ற கிண்ணத்தில் அப்பாவின் அந்த பருப்பு சாதம் என்னும் ஆரோக்கியத்தின் சக்தி என்னும் பவர்ஃபுல்லான உணவை அவரின் சக்தி என்னும் கரங்களால் இப்பொழுது என் ஆத்மாவிற்கு பரமாத்மா மிகவும் அன்பாக எனக்கு ஊட்டி கொண்டிருக்கின்றார். பரமாத்மாவின் அன்பின் சக்தியுடன் கூடவே ஆரோக்கியத்தின் சக்தி, அன்பும் ஆரோக்கியமும் எல்லோ கலர் வடிவத்தில் என் ஆத்மாக்குள் சக்திசாலியாக போய்கொண்டிருக்கின்றது. ஆரோக்கிய பவ குழந்தாய், எனது அன்பு குழந்தையின் உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற வரதானத்தை சுயம் பகவான் ஆத்மாவிற்கு ரீசார்ஜ் செய்து கொண்டிருக்கின்றார். ஆத்மா முழுவதும் நெய் கலர் சகாஷ் எனும் மின்மினி பூச்சி சக்தி போல உள்ள பாய்ந்து கொண்டிருக்கின்றது. எனது செல்லமான குழந்தையின் உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற சுயம் பகவான் இப்பொழுது நம் மீது விருப்பம் கொள்கிறார். ஏனென்றால் பகவானின் சேவையை செய்வதற்கு இந்த உடலை முழுவதுமாக நான் ஸ்வாகா செய்கிறேன் அவரின் அன்பு கரங்களில். பாபா மூலியமாக கமெண்ட்ரி சொல்ல எல்லாருமே அந்த எல்லோ கலர் வானத்தில் பரமாத்மா ஒளியாக இருக்கார், அவருக்கு ஆப்போசிட்டில் நான் ஒளியாக இருக்கேன். எனக்குள்ளே அந்த அழகான நெய் கலர் சகாஷ் அப்படியே மின்மினி பூச்சி போல் அப்படியே பாபா என்னை பார்க்குறாரு, அப்படியே எனக்குள்ளே அப்படியே போயிட்டே இருக்கு. இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இதுதான் மெயின். அது கூட இந்த கமெண்ட்ரி கேட்டுகிட்டே யோகா பண்ணுங்கள். இந்த யோகா ப்ராக்டிஸ் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன், வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுறேன், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பரமாத்மாவின் சக்தியானது எனது ஆத்மாவில் இப்பொழுது லௌகீக அப்பா எப்படி தன்னுடைய குழந்தைக்கு ஆ என்று சொல்லு ஊட்டி விடுவாரோ, அதுபோல் ஆ சோல் கான்ஷியஸில் இரு குழந்தாய் என்று சொல்லி பரமாத்மா நமக்கு இப்பொழுது சோல் கான்ஷியஸ் என்னும் வாய் மூலமாக அவருடைய அன்பான அந்த சக்தியான அந்த ஆரோக்கியத்தின் வைப்ரேஷனை என் ஆத்மாவில் அன்பு என்ற கிண்ணத்தில் அவரின் கரங்களை வைத்து எனக்கு பாபா ஆரோக்கியத்தின் வைப்ரேஷனை கிஃப்டாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் நான் அவருடைய குழந்தை.
எனது உடலும் மனசும் சதா ஆரோக்கியமாக இருக்கின்றது. பாபா இப்பொழுது நம்மை அஃபர்மேஷனாக உள்ள சொல்கிறாரு. எல்லாரும் சொல்லலாம் 6 தடவை. எல்லாரும் உள்ளக்குள்ளே சொல்லுங்கள். பரமாத்மாவோட சக்தி போயிட்டுருக்கு. எனது மனதும் உடலும் சதா ஆரோக்கியமாக இருக்கின்றது. எனது மனதும் உடலும் சதா ஆரோக்கியமாக இருக்கின்றது. எனது மனதும் உடலும் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றது. எனது மனதும் உடலும் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றது. நம்மளோட உடல் ரொம்ப அழகாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அப்பாவோட சேவையை 4 பேருக்கு போய் சொல்லணும். நான் தேவதையின் காட்சி அளிக்கணும்னா நம்ம ஸ்ரீமத்தில் அவ்வளோ பக்காவாக இருக்கணும், பியூரிட்டியாக இருக்கணும், எதன் மீதும் ஆசை இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஸ்திதியிலேருந்து யார் இந்த ஹெல்த்தி யோகா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வித்தின் 3-4 மந்த்ஸ்லேயே இந்த பவர் ஒர்க் அவுட் ஆகும். மீதி பேருக்கும் ஒர்க் அவுட் ஆகாமலாம் இருக்காது, கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். ஸோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் என்னோடய உடலும் மனசும் சதா ஆரோக்கியமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டே யோகா பண்ணும்போது யாருக்கு உடம்பில் எந்த பிரச்சனை இருந்தாலும் மனசு சரியாயிடுச்சுனாலே உடல் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். எனது மனதும் உடலும் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றது. பரமாத்மாவின் நெய் கலர் சக்காஷ் என்ற உணவை நான் இப்பொழுது சாப்பிட்டுட்ருக்கேன். அடுத்து பாபா நமக்கு மைசூர் பாக் அப்படிங்கிற அந்த சக்காஷ் வடிவத்தில் குஷி அப்படிங்கிற அந்த மைசூர் பாக்கை ஆரோக்கியத்தின் வைப்ரேஷனாக நம்ம ஆத்மாவுக்கு இப்போ கொடுத்துட்ருக்காரு. காமி குழந்தை, ஸோ கான்ஷியஸில் இரு. என்னோடய செல்லமான குழந்தைக்கு குஷி அப்படிங்கிற அந்த மைசூர் பார்க்கை அழகாக ஊட்டிகிட்ருக்காரு. அது ஆரோக்கியத்தின் மைசூர் பார்க். ஆரோக்கியத்தின் மைசூர் பார்க் என்னோடய ஆத்மாவில் வந்து விழுந்துட்டுருக்க அனுபவம் பண்ணுங்கள் எல்லோரும். எந்த ஆத்மாவின் மனதானது மிகவும் குஷியாக இருக்கிறதோ அவர்களின் உடல் மிகவும் ஆரோக்கியமானதாக இருக்கும். ஆதலால் பாபா இப்பொழுது மைசூர் பார்க் என்ற ஆரோக்கியத்தின் ஸ்வீட்டை குஷியாக என் குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாக்கு சக்காஷ் வடிவத்தில் கொடுத்துட்ருக்காரு. ஓம் சாந்தி. அதாவது புத்தி தான்ப்பா விஸ்வலைசேஷனை கரெக்டாக நினைக்கணும், மனசில் இந்த எண்ணங்கள்லாம் வரணும். அப்போ தான் யோகா ப்ராக்டிஸ் கரெக்டாக நம்மளால் பண்ண முடியும். பரமாத்மாவுடைய ஆரோக்கியத்தின் வைப்ரேஷனை ஆத்மாவாகிய நான் முழுவதுமாக உணர்ந்தால்தான் இந்த உலகத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு பரமாத்மாவின் ஆரோக்கியத்தின் வைப்ரேஷனை என்னால் கொடுக்க முடியும். பரமாத்மாவோட ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் வேகமாக என்னோட ஆத்மாவில் வந்து விழுந்துட்டுருக்கு. பரமாத்மாவோட வைப்ரேஷன் ஆத்மாவில் வந்து விழுந்துட்டுருக்க ஆரோக்கிய பாவ அப்படின்னு சொல்லிட்டு பரமாத்மாவுடைய
ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் ஆத்மாவில் வந்து மின்னல் வேகத்தில் பாஞ்சிட்ருக்கு. ஸோ பாபா சொல்லுவார், எந்தில் மாயம் உங்களுக்கு வருதோ நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்வார். ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்குப்பா இந்த உடல் தான் மிகப்பெரிய தடயமாக இருக்குது. அதாவது அப்போது குமாரிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா உடல் நல்லா தான் இருக்கும், ஏன்னா பெரிய நல்லா இருக்கும். ஆனால் என்னென்னா சோம்பேறிங்கிற மாயா, யாரா அதை பண்ணுறது, சலுப்பாக இருக்குப்பா, டயர்டாக இருக்குது, சாப்பிட்டா நல்லா தூங்கணும், இது கூட ஒரு கான்ஷியஸ் தான் இல்லையா? அப்போது அது கூட இருக்கக்கூடாது. பரமாத்மாவோட அந்த பூஸ்ட் உடல் ஃபுல்லாக ஏறிடுச்சுன்னா 4 மணி நேரம் தூக்கம் போதும். முழுக்க பாபாவோட நினைவு, பாபாவோட சேவை, பாபா என் கூட இருக்கார், பரமாத்மா என் கூட இருக்காருன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு உடல் அவ்வளோ பரம பவித்திரமாக இருக்கணும். காமங்கிற எண்ணம் வராது, கோபம் வராது, உடல் ஃபுல்லாக அப்படியே சாந்தமாகிடும். பாபா சொல்கிறாரு, என்னோட அன்பான குழந்தையே, நான் எல்லாருக்கும் ஆரோக்கியம் எப்படி குழந்தை கொடுக்க முடியும் சொல்லு? அதனால தான் பாபா சொல்கிறாரு, வாணியில் நான் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஆனால் பாபா விரும்பக்கூடிய செல்லமான குழந்தைங்களுக்கு பாபா சொல்கிறாரு, என்னோட அன்பான குழந்தையே, என்னை முழுவதுமாக நீ நினைவு பண்ணி ஸ்ரீமத் அப்படிங்கிற அந்த கோட்டில் நீ நடந்து பரம பவித்திர ஆத்மாவாக இருந்து அதன் பிறகு ஆரோக்கியத்தின் சக்தியை உனக்குள் தினமும் நீ நிரப்பிக்கொண்டு குழுவாக சேர்ந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு விதவிதமாக ஹெல்த்தி யோகா 1/2 மணி நேரம் டெய்லி பண்ணினாலே என் அன்பு குழந்தைக்கு புண்ணிய கணக்கு அதிகமாக ஏறும். அப்பொழுது பகவானாகிய நானே என் குழந்தைக்கு முழுவதுமாக ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் முழுவதுமாக கொடுப்பேன். இந்த ஒரு பிறவி மட்டுமல்ல, துவாபர கலியுகத்தில் கூட என் குழந்தையுடன் மிகவும் ஆரோக்கியமானதாக அதிக பிறவிகள் இருக்கும். என் அன்பு குழந்தைக்கு பரமாத்மாவாகிய நான் இப்பொழுது இந்த யுக்தியை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இதை ஃபாலோ செய்தாலே போதும். காலையில் எழுந்து அமிர்த வேலை முடிந்தவுடன் அப்பா கிட்டேருந்து எல்லாரும் வரதானம் வாங்கிக்கணும். அதை நான் கடைசியாக சொல்கிறேன். நைட்டு தூங்கத்துக்கு 15 நிமிஷம் முன்னாடி ஒரு வரதானம் வாங்கிக்கணும். இது யார் உடம்பு சரியாதவங்க ரெகுலராக பண்ணுறீங்களோ அது உடல் ரொம்ப ஆரோக்கியமாகிடும். ஆல்ரெடி ஆரோக்கியமாக இருக்கவங்களுக்கு உடல் ரொம்ப அழகாக தேஜஸாக மாறிடும். சரீரம் விடுற வரைக்கும் இதை ஃபாலோ பண்ண 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 மற்ற எல்லா யோகா ப்ராக்டிஸஸும் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். தினமும் குழுவில் 1/2 மணி நேரம் ஹெல்த்தி யோகா ப்ராக்டிஸ் பண்ண உண்மையிலே நம்ம ஆத்மாவுக்கு பிராண சக்தி கிடைக்கும். அந்த பிராண சக்தியானது இந்த பிரபஞ்சத்துலேருந்து வருது. இந்த பிரபஞ்சத்தோட சக்தி பரமாத்மா கிட்டேருந்து வருது. பாபாவோட நினைவில் நம்ம எல்லோரும் இருக்கோம். பரமாத்மாவின் ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் மின்னல் வேகத்தில் வந்து என் ஆத்மாவில் பாஞ்சிட்ருக்கு. மின்னல் வேகத்தில் என் ஆத்மாவில் பாஞ்சிட்ருக்கு. ஆரோக்கியம் பவ. எனது உடலும் மனதும் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றது பாபா. நன்றி. பாபாவுக்கு எல்லாரும் நன்றி சொல்லுங்கள். எல்லாரும். அதாவது என்னென்னா, பாபா கிட்ட நன்றி மனசார சொல்லுங்கப்பா. ஆத்மாவில் ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் நிரம்பிச்சுன்னா உடல் ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியமாயிடுமே. எல்லோரும் மனசில் சொல்லுங்கள். மனசில் சொல்லுங்கப்பா. இதில் சொல்ல வேண்டாம் சாந்தி. நான் மனசில் தான் சொல்ல சாந்தி. ஆரோக்கிய பவ. எல்லோரும் உள்ளுக்குள்ளே சொல்லிக்கோங்க. எனது உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றது பரமாத்மாவின் சேவைக்காக. அப்படியே நம்ம ரோட்டில் நடந்து போனால் அப்படி ராயலாக இருக்கணும், கம்பீரமாக இருக்கணும். ஒரு அம்மன் தாய் நடந்து போனால் எப்படி இருக்குமோ
அந்த கம்பீரத்தன்மை, அந்த தூய்மையின் பார்வை, அந்த சோல் கான்ஷியஸோட வாசனம், இதெல்லாம் இருந்து ஒரு ரோட்டில் நடந்து போனால் எப்படி இருக்கும்? பார்க்குறவங்க எல்லாரும் மிரண்டு போயிடணும். யாரா இவங்க புதுசாக இருக்காங்களே அப்படின்னு காலில் விழற அளவுக்கு அந்த தாய் அன்போட இந்த உடலானது பாபாவுக்கு நான் சமர்ப்பணம் செஞ்சிட்ருக்கேன். எனது உடல் மனம் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றது. அடுத்து பாபா சக்தி கொடுத்துட்ருக்காரு. ஆரோக்கியம் அப்படிங்கிற அந்த சோப்பு தயாரிச்சிட்டாரு. இப்போ ஆரோக்கியம் அப்படிங்கிற அந்த சோப்பு மூலியமாக என்னோடய ஆத்மாவை வாஷ் பண்ணிகிட்ருக்காரு பாபா. ஆரோக்கிய பவ. எனக்குள்ள பரமாத்மாவோட ஆரோக்கியத்தின் சக்தி போயிட்டே இருக்கு, உள்ள போயிட்டே இருக்கு. பாபாவோட வைப்ரேஷன், எனது உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. பரமாத்மாவோட வைப்ரேஷன் போயிட்டுருக்கு. நான் எப்போ ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுறேனோ அப்போது இந்த உலகத்துக்கு என்னால் பாபாவோட சக்தி எடுத்து கொடுக்க முடியும். கண்டிப்பாக பாபா உன்னோட சேவைகளை நான் செய்வேன். சொல்லுங்கள், எல்லோரும் மனசார சொல்லுங்கள் பாபா கிட்ட. எனக்கு தெரியும் பாபா, எனக்குள்ள விகாரம் இன்னும் இருக்குது. நானும் அதை முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் 50% அதை வெறுத்துட்டேன். உன் மேலே உள்ள அன்பில் அதை நான் முழுசாக வெறுப்பேன். வெறுத்து உன்னை நினைக்கிறதுல யோகா பண்ணணும், நல்லா சிவ பண்ணணும், ஆத்மா உணர்வில் இருக்கணும், நல்லது நான் நினைக்கணும் பாபா. இதில் தான் என்னோடய மனசு லயிச்சிருக்கும். ஐ லவ் யூ பாபா. நன்றி பாபா. தேங்க்யூ பாபா. எனக்கு இந்த ஆரோக்கியத்தின் ட்ரிக்ஸை சொல்லி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். எத்தனையோ பாபா குழந்தைங்க இருக்காங்க, ஆனால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்லமான பாபா குழந்தைங்களுக்கு பரமாத்மாவோட சக்தி போயிட்டுருக்கு. ஆத்மாவில் ஆரோக்கியம் அப்படிங்கிற அந்த சோப்பு போட்டு பாபா நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு, நல்லா வாஷ் பண்ணிகிட்ருக்காரு பாபா. பரமாத்மாவோட சக்தி என்னோடய ஆத்மாவில் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. என்னோடய உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. சோப்பு மூலிமா பாபா க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. ஓம் சாந்தி. ஸோ மீட்டிங்கை முடிச்சுக்கலாம். என்ன விஷயம்னா, இப்போ பாபா நம்ம கமெண்ட்ரி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த கமெண்ட்ரி ஆனது ஜஸ்ட்டு கமெண்ட்ரியும் இருக்குது. எல்லோரும் மியூட் பண்ணிக்கோங்கப்பா. ஆக்சுவலாக இந்த கமெண்ட்ரி ஆனது பரமாத்மா உள்ளே சில விஷயம் சொல்லியிருக்காரு, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பாதி கமெண்ட்ரியாகவும் இருக்குது. பட் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 15 நிமிஷம் இந்த கமெண்ட்ரியை நான் இன்றைக்கி யாரெல்லாம் மீட்டிங் வந்திருக்கீங்களோ நாளைக்கு கண்டிப்பாக எல்லோரும் வந்துடுங்க. 9:30 to 10 o'clock வைக்கலாம் நாளைக்கு. எல்லோரும் மிஸ் பண்ணாமல் நாளைக்கு வந்துடுங்க. இது எப்படி யோகா பண்ணணும் அப்படிங்கிறத எல்லோரும் இன்றைக்கி அனுபவம் பண்ணிட்டீங்க. ஸோ நாளைக்கு 9:30 இல்லைனா 9 to 10 ஏதோ ஒரு டைமில் நான் பாபா வைப்பார். ஸோ அதில் 15 நிமிஷம் பாபா, அதாவது எதுவுமே நம்ம பேச வேணாம், அதாவது பாபா பேசுகிற மாதிரி நம்ம அதை அனுபவம் பேசுகிறது வேணாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அது கமெண்ட்ரியாக 15 நிமிஷம் நாளைக்கு நான் ரெக்கார்டிங் பண்ணிடுறேன். அந்த ரெக்கார்டிங் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன்னா நீங்கள் எல்லோரும் காலையில் எழுந்திரிச்சு அந்த 15 நிமிஷம் ஆடியோ கேளுங்க. அந்த 15 நிமிஷம் ஆடியோ காலையில் தினமும் எல்லோரும் கேளுங்கப்பா. நானுமே அதை கேட்குறேன். அதுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணணும் கமெண்ட்ரி. ஸோ நாளைக்கு நம்ம ஃபுல் கமெண்ட்ரியாகவே 15 நிமிஷம் பார்க்கலாம், வித்தவுட் எனி ஸ்பீச். எல்லாருமே அது நாளைக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுறேன் ஈவினிங். நாளைக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். இங்கே இருக்கவங்க எல்லோரும் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்கன்னு நான் தெரியும். யாரும் இல்லைன்னா சொல்லுங்கப்பா, நான் சேர்த்து விடுறேன். ஸோ அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுறது தெரியும். ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். இதையும் ஒரு வாட்டி மறுபடியும் கேளுங்க. அதுக்கப்புறம் அந்த கமெண்ட்ரி அது 15 நிமிஷம் டெய்லி காலையில் அது அமிர்த வேலை முடிச்சுட்டு நீங்கள் பண்ணுற அந்த செல்ஃப் யோகா, சோல் கான்ஷியஸ் பாபாவை தான் ஃபஸ்ட்டு நினைக்கிற மாதிரி எந்த இதுவுமே நினைக்கக்கூடாது. அமிர்த வேலை எந்திரிச்சாலே சோல் கான்ஷியஸ். நீங்கள் எப்போ முடியலன்னா 5 மணிக்காவது எந்திரிங்க, இல்லை 6 மணிக்கு எப்போ எந்திரிச்சாலும் சோல் கான்ஷியஸ் பாபா நினைவு. இது ஒரு மணி நேரம் பண்ணிவிட்டு அடுத்து 15 நிமிஷம் இந்த ஹெல்த் யோகா கமெண்ட்ரி கேட்டு முடிச்சிருங்க. 15 நிமிஷம் அது தினமும் நீங்கள் காலையில் கேட்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஆள் மனசில் போய் பதியும். உடம்பு ஆரோக்கியமாக, அப்போ ஆட்டோமேட்டிக்காக உடம்புல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அது எல்லாமே தீந்துடும்.
ஸோ நைட்டு 9 நிமிஷம் ஒளி உடம்பை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதை நான் 2 நாள் கழிச்சு போடுறேன். ஸோ இங்கே மீட்டிங்கில் இப்போ ஒரு 25 பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே நாளைக்கு கன்ஃபார்ம் மீட்டிங் வந்துடுங்க. நாளைக்கு கமெண்ட்ரி பாபா கொடுப்பாரு. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சில ப்ராக்டிசஸ்லாம் பார்த்தோம். ஸோ எனக்கு பாபா திடீர்னு டச் பண்ணார். எல்லோரும் நம்ம உலகத்துக்கு கொடுத்துட்டே இருக்கோம்ல, ஆனால் உலகத்துக்கு கொடுக்குறோம், அது கரெக்டு தான். ஆனால் நமக்குள்ளே அந்த சக்தியை அனுபவம் பண்ணணும்ல. ஸோ 2-3 நாள் நம்ம எல்லாம் பயிற்சி எடுத்துக்கலாம். சோல் கான்ஷியஸில் பாபாவோட சக்தி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம உலகத்துக்கு கொடுக்குற ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிப்பா, மீட்டிங்கை முடிச்சுக்கலாம். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி. ஆக்சுவலாக இந்த யோகா ப்ராக்டிசஸில் நம்ம ஹெல்த்தி யோகா கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். இதில் ரிலேட்டடான மனசா சேவா, அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்கு எப்படி ஹீலிங் பண்ணுறது, அந்த மாதிரி அப்டேட் ஆடியோ ஒரு 10-15 ஆடியோ இருக்குது இன்னும். ஸோ இன்னும் அப்டேட் அடுத்தடுத்து நான் ஃபுல்லாக ஹெல்த்தை பற்றி தான் பாபா மூலிமா பேசுவார். ஸோ ரெகுலராக செக் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் பகுதி 2 தான். பகுதி 1 மனசா சேவா ஆரோக்கியத்தின் சக்தி அப்படிங்கிறது நான் ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கேன். அதை நான் கீழே லிங்க் வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ஆரோக்கியத்தை பற்றி என்னென்ன பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி எப்படி யோகா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது 2வது வீடியோ. இன்னும் 2-3 வீடியோஸ் இருக்குது. அடுத்து வர அப்கமிங் வீடியோஸில் பார்த்திங்க அப்படின்னா உடலுக்கு எப்படி சக்காஷ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எல்லாமே இந்த ப்ளேலிஸ்ட்டில் செக் அவுட் பண்ணுங்கள். ஓம் சாந்திப்பா. தேங்க்யூ பாபா. மனசா சேவையிலே 3 இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் முதல்ல நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். இது 2வது 3வது நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன்ப்பா. நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு. ஸோ அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். அதில் ஹெல்த்தி யோகா நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். இயற்கைக்கு சக்தி கொடுக்கறது. ஒருவேளை நீங்கள் அந்த டைமில் வரல அப்படின்னா அது என்னென்ன யோகா ப்ராக்டிஸ் பண்ணினோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். நீங்கள் தனியாக உட்காந்து கூட யோகா பண்ணலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் 7397112348 கீழே கொடுக்குறப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. நம்பர் மறுபடியும் நான் கீழே அப்டேட் பண்ணுறேன். டவுட்டாக இருந்தால் கீழே பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள். பிகே சோஃபியா. ஓம் சாந்தி.